ஜனநாயகன் படம் என்ன சார் மறுபடியும் ஒரு 2-3 மாசம் தள்ளி போகிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே? யார் நடிச்ச படம்? விஜய் அவருடைய ஜனநாயகன். விஜய் நடிச்ச படம்னா விஜய் பேசியிருக்கணும். இல்ல புஷியானது கதாநாயகனா, இல்ல அருண்ராஜ் ஐஆர்எஸ் கதாநாயகனா? கதாநாயகனே பேசல, நீங்கள் நானும் பேசி என்ன பிரயோஜனம்? விஜயை குற்றவாளி ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? குற்றவாளி ஆக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது. 2 நாளை கூட்டு வச்சு முதல் நாள் 4 மணி நேரம், அடுத்த 5 மணி நேரம் வச்சு செஞ்சு விட்டுருக்கான் சிபிஐ. ஜனநாயகன் படம் தான் தாவேகா என்ற அரசியல் கட்சியினுடைய நம்பிக்கை என்று நீங்கள்லாம் சொல்றீங்க. அந்த தாவேகா கட்சி இதை பத்தி வாயே திறக்காம இருப்பது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. திரையில் வேண்டுமென்றால் சாட்டை எடுக்கலாம், ஆனா நேரில் நான் ஒரு கோழை என்ற பிம்பத்தை இன்றைக்கு விஜய் வெளிக்காட்டியிருக்கிறார். விஜயை சுற்றி இருக்க அத்தனை பேருமே பிஜேபி. இப்படி ஒவ்வொருத்தரும் பிஜேபி ஆளுகளாக வச்சுக்கிட்டு நாங்கள் பிஜேபி இல்லைன்னு சொன்னால் யாவே நம்புறது? இவர்கள் கையில் சிக்கிக்கொண்ட ஒரு அப்பாவி தான் விஜய். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஜனநாயகன் படம் என்ன சார் மறுபடியும் ஒரு 2-3 மாதம் தள்ளி போகிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே? தீர்ப்பு தேதி கூட சொல்லாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. யார் நடித்த படம்? விஜய் அவருடைய ஜனநாயகன். தாவேகாவுடைய அடுத்த நம்பிக்கையே ஜனநாயகன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி ஒன்று விஜய் நடித்த படம் மாதிரி எனக்கு தெரியலையா? விஜய் நடித்த படம்னா விஜய் பேசியிருக்கணும். நீங்கள் நானும் பேசி என்ன பிரயோஜனம்? விஜய் பேசலை. விஜய் கதாநாயகன் விஜய் தானா? விஜய் தான் கதாநாயகன். இல்லை புஷியானது கதாநாயகனா, இல்லை அருண்ராஜ் ஐஆர்எஸ் கதாநாயகனா? விஜய் தானே கதாநாயகன். கதாநாயகனே பேசலை. ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஜனநாயகன் படத்துக்கு. சென்சார் போர்டு அநியாயமாக திரைக்கு வர வேண்டிய படத்தை, பொங்கலுக்கு திரைக்கு வர வேண்டிய படத்தை தடுத்து நிறுத்தி ஏதோ பிஜேபி ஏதோ இல்லாத விஷயத்தை கண்டுபிடிச்சது மாதிரி, அந்த படம் ஏதோ தேச விரோதிகள் எடுத்த படம் மாதிரி, அந்த படத்தில் ஏதோ தேச விரோத செயல்கள்லாம் அந்த படத்தில் செஞ்சது மாதிரி, அந்த படத்தை ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இன்றைக்கி அந்த படத்தை தடை செய்திருப்பதில் எந்த வகையில் நியாயம்? இதை எதிர்த்து போராட வேண்டிய விஜய், கதாநாயகன் நடித்த விஜய், 500 கோடி சம்பளம் வாங்கி நடித்த விஜய் வாய்மூடி மௌனமாக இருப்பது. ஜனநாயகன் படம்தான் தாவேகா என்ற அரசியல் கட்சியினுடைய நம்பிக்கை என்று நீங்கள்லாம் சொல்கிறீங்க. அந்த தாவேகா கட்சி இதை பற்றி வாயே திறக்காமல் இருப்பது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. ஜனநாயகம் படம் வர்றது வரலையான்றது பிரச்சனை இல்லை. ஜனநாயகம் படம் விஜய் யார்? கதாநாயகனா, வில்லனா, காமெடி நடிகரா, இல்லை பயந்தாங்கொல்லியா என்பதை வெளிக்காட்டியிருக்கிறது. ஜனநாயகன் படம் திரையில் வேண்டுமென்றால் சாட்டை எடுக்கலாம், எம்ஜிஆர் மாதிரி நடிக்கலாம், ஆனால் நேரில் நான் ஒரு கோழை என்ற பிம்பத்தை இன்றைக்கு விஜய் வெளிக்காட்டியிருக்கிறார். ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு, ஒரு பக்கம் ஜனநாயகம் படத்தின் மீதான அழுத்தம், இரண்டையும் கொடுப்பது பிஜேபி என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அந்த பிஜேபியை எதிர்த்து சட்ட போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார் விஜய் என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை பெற்று கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரித்து வெற்றி பெற்று விடலாம் என்று பிஜேபி கனவு காண்கிறது. அந்த கனவுக்கு பலியாகி தன்னை அதற்கு இரையாக கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். எனவே விஜய் என்ற முதுகெலும் பெற்ற ஒரு நடிகன் இன்றைக்கு அரசியலில் இன்றைக்கு அரசியல் தலைவராக பரிணமிக்க முயற்சிப்பது ஒரு கேலிக்கூத்தாக நமக்கெல்லாம் தெரிகிறது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு பின்பமாக கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியுமா சார்? ஏன்னா இவ்வளவு வெளிப்படையாக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இது வெளிப்படையான ஒரு நெருக்கடின்னு தானே தோணுது, அப்படி தானே பார்க்கப்படுது அரசியல் களத்தில்? ஆமாம், வெளிப்படையான நெருக்கடி. என்ன எவ்வளோ நாளைக்கு தடை பண்ணுவீங்க? எவ்வளோ நாளைக்கு தடை பண்ணுவீங்க? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஹியர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வாக்குவாதங்கள் வைத்திருக்கிறாங்க. நீங்கள் வாட்டில் தேதி எப்படிங்க சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் தேதி எப்படிங்க ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டிருக்காரு. நாங்கள் வழக்கமாக அப்படி தாங்க பண்ணுவோம் எல்லா படத்துக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்ன கட்டெல்லாம் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்பயே சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம், இவங்க தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சென்சார் போர்டு சொல்லுது.
இது அப்படி ஆர்கியூமெண்ட்டு போயிருக்கு. தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒரு ஒத்திக்கப்பட்டிருக்கு. இன்னும் மேலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சொல்லப்படும். ஏன்னா இது வந்து ஒரு சித்து விளையாட்டு. இந்த சித்து விளையாட்டில் வந்து மேக்சிமம் விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு பிஜேபி தான் என் முதல் எதிரி, கொள்கை எதிரிலாம் சொல்லி வீரவசனம் பேசி அதுதான் வந்து சட்ட போராட்டம் போராடி நாங்கள் வென்றிருக்கிறோம் என்று சொல்லி இனி வந்து அதை வந்து ஒரு பிம்பமாக கட்டமைச்சு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி விஜய் தான் என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதை நம்பி கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் நம்பி ஏமாந்து வாக்களித்து விடுவார்கள். அதை நம்பி தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற ஒரு நப்பாசையில் அதன் மூலமாக திமுகவினுடைய ஓட்டை குறைத்தால் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜனநாயகம் படத்தினுடைய ரிலீஸும் இந்த சிபிஐ கேஸும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையும் ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் விஜயை கூட்டணி கொண்டு வரக்கான ஒரு முயற்சி அது ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒன்று. என்னைக்கு சிபிஐக்கு கை மாறிச்சோ அப்போ இருந்து சொன்னது ஒன்று தான். இன்னொன்று விஜய் அரசியலை விட்டு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இது ரெண்டுமே ஒரு வாய்ப்பாக இருக்குமா? அரசியலை விட்டு அனுப்புறது அவங்களுடைய வேலைகள். அதை பிறகு கொண்டு வராங்க. அவரை அரசியலை விட்டு அனுப்பணும்னா அப்புறதுக்கு அவருக்கு இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்து அவருக்கு கொண்டாடுறாங்க. அவர் அதுக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் ரிசைன் பண்ண சொல்லி பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீ போய் விஜய் கூட சேருன்னு அனுப்பி விடுறாங்க. கைமீறி போயிட்டாருல அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அவங்கள மீறி செயல்படுறாரு. கைமீறி இது என்ன ரொம்ப இருக்குது. கைமீறி போக தான் செய்யும். ஒரு நடிகருக்கு அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யும். அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு 5% வாக்கு இருக்குது. அப்போ அந்த வாக்கு வலிமை வந்து அந்த வாக்கு வலிமையை பெருக்கி அவர் முதலமைச்சர் ஆகிறது அவருடைய கையில் இருக்குது, அவருடைய செயல்பாட்டில் இருக்குது, அவருடைய அரசியல் செயல்பாட்டில் இருக்குது, அரசியல் ஞானத்தில் இருக்குது, அரசியல் பின்புலத்தில் இருக்குது, தன்னோட வைத்திருக்கக்கூடிய ஆட்களுடைய அறிவில் இருக்குது. இது எல்லாத்துலேயும் இருக்குது. மக்கள் நம்பணும் முதல்ல, இத்தனையிலும் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் செய்ய மாட்டார், செய்ய முடியாத அவரால். நம்ம ஆட்டி வைக்கிற பொம்மை தானே அவர் அப்படின்றது தான் குருமூர்த்தியினுடைய திட்டம். குருமூர்த்தி பின்னால் இருந்துக்கிட்டு எனக்கு சினிமாவே பார்க்கல, எனக்கு விஜய் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி வந்து வெளியே வந்து பேசிகிட்ருக்காரு. இவரும் அவரும் 2 பேரும் சேர்ந்து பேசி தான் 3ஆவது நாள் வந்து வீடியோ போட்டார் விஜய். குருமூர்த்தி சொல்லி போய் தான் ஆதவர்ஜனா போய் பிஜேபி லாயர்களையும் பிடிச்சி சிபிஐக்கு வழக்க மாற்றினாங்க. இத்தனை வேலையும் அதை நம்ம கண்ணு முன்னால் தெரியுதுங்க எல்லாமே. இதெல்லாம் வந்து யாரை ஏமாத்துறதுக்காக இவங்க வந்து நாடகம் போடுறான்றது நம்மளுக்கு தெரியலையா? பிஜேபி விஜயை சுற்றி இருக்க அத்தனை பேருமே பிஜேபி. புஷி ஆனந்த் பிஜேபி தொடர்புள்ள ஆள், அருண்ராஜ் பிஜேபி தொடர்புள்ள ஆள், ஆதவர்ஜனா பிஜேபிக்கு அதிகமாக பணம் கொடுத்து வந்த சுரண்டல் லாட்ரியினுடைய மண்ணை. இப்படி ஒவ்வொருத்தரும் பிஜேபி ஆளுகளாக வச்சுக்கிட்டு நாங்கள் பிஜேபி இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்புறது சொல்லுங்கள்? கேட்காம தமிழ்நாடு அரசினுடைய ரெக்கமெண்டேஷனே இல்லாமையே இசட் செக்யூரிட்டி யார் கொடுத்தது? இதே அமித்ஷா தானே கொடுத்தாரு. இப்போ நீங்கள் சிபிஐ இவங்களா கேட்டாங்க, இவங்க கேட்கலையா? இவங்க கேட்காமே சிபிஐக்கு வழக்கை மாற்றி விட்டது யார்? ஆதவர்ஜனா தானே கொண்டு போய் மாற்றி விட்டாப்ல. அது கூட நீதி வெல்லும் நல்லா சொல்லிடுங்க. நீதி வெல்லும்னு சொன்னீங்களா? நீதி எப்படி வெல்லுது? உன்னை வச்சு செய்கிறானா இல்லையா? இப்போ மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு அவர். அதாவதுங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷன் இல்லாமல் நீங்கள் வந்து நம்புகிற ஆளுகள்லாம் தற்குறியாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு, சுயநலவாதிகளாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஓகே அமாவாசை கேரக்டர்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர்களை நம்பி திரைக்கதை எழுதுகிற மாதிரி, சினிமாவுக்கு கதைவசனம் திரைக்கதை எழுதுகிற மாதிரி அரசியலையும் நடித்து விடலாம் என்று விஜய் கனவு கண்டார். அந்த கனவு இன்றைக்கி நொறுங்கி போயிருக்கு. உன்னை வந்து சிபிஐயில் கொண்டு மாட்டி விட்டாங்க. நாங்களும் எல்லா மார்க்கெட்லேயும் தேடிட்டோம், ஓகே ஜாமீனே இல்லைன்ட்டாங்க அப்படின்ன மாதிரி. ஜாமீனே இல்லை, உன்னை கொண்டு கரெக்டாக சிபிஐயில் கொண்டு மாட்டி விட்டான். சிபிஐ உனக்கு பாடம் கற்பிச்சிருக்கு. செக்ஷன் 304A என்ன, செக்ஷன் 304 பார்ட் 1ன்னா என்ன, பார்ட் 2ன்னா என்ன, ஓகே கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன, நீ எந்த கேஸில் மாட்டுவப்பா தம்பி அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்ககிட்ட கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி போனால் 2 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு, இல்லை உன்னை மொத்தமாக ஃப்ரீயாக விடுவிச்சாலும் விடுவிச்சிருவோம் நாங்கள் ஆக்சிடென்ட்னு சொல்லி எல்லா பாசிபிலிட்டி இருக்குது தம்பி, எதில் போகிற அப்படின்ற 2 நாளைக்கு கூப்பிட்டு வச்சு 5 மணி நேரம், முதல் நாள் 4 மணி நேரம், அடுத்து 5 மணி நேரம் வச்சு செஞ்சு விட்டுருக்கான் சிபிஐ. ஓகே, இன்னி வந்து அமித்ஷா சொல்கிறத தாண்டி நீ பேசுவ சொல்லுங்கள்?
பிஜேபி என்டிஏ கூட்டணியில் வந்தால் அது பிஜேபி என்டிஏ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு பயனை நினைக்காது. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ரசிகர்கள் ஓட்டு 4% 5% வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக நின்னா இவங்க ஓட்டெல்லாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு தனியாக நிற்கிறது தான் பிஜேபி விரும்பும். தனியாக தான் நிற்க வைப்பாங்க. இப்போ நீங்கள் கூட ஒரு விவாதத்தில் சொல்லியிருக்கிறீங்க சார், விஜயை குற்றவாளி ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இந்த வழக்கு விவகாரத்தில்? குற்றவாளி ஆக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோயிங்லி வித்தவுட் இன்டென்ஷன் காசிங் டெத்து, நோயிங்லி வித்தவுட் இன்டென்ஷன், நோயிங்லி வித் இன்டென்ஷன். அப்படின்னா நோயிங்லி வித் இன்டென்ஷன்னா அது மர்டரு. நோயிங்லி பட் வித்தவுட் இன்டென்ஷன், மர்டர் காஸ் பண்ணணுன்ற எண்ணம் விஜய் நினைக்கல. ஆனால் காவலர்கள் எச்சரிக்கையை மீறி ஆர்கனைஸ் பண்ணவே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் க்ளவுட் பஸ்ட் ஆயிரும், ஸ்டாம்பீட் ஆயிரும். க்ரௌட் பஸ்ட்டு ஸ்டாம்பீட் ஆயிரும்னா என்ன அர்த்தம்? க்ரௌடு பஸ்ட் ஆச்சுன்னா என்னாகும்? ஸ்டாம்பீடுன்னா என்னாகும்? அங்கே உயிரிழப்பு ஏற்படும் என்று போலீஸ் 3 கிலோமீட்டருக்கு முன்னால் எச்சரித்த பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய 27,000 பேர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டிக் க்ரௌடில் 7,000 பேர் கொண்ட மூவிங் க்ரௌடை கொண்டு வந்து சேர்க்காதீங்க, உள்ளே போகாதீங்க, இங்கேருந்தே பேசுங்க என்று எச்சரித்த பின்பும் அதை மீறி முடிவெடுத்து சென்றது யார்? இந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லி தானே ஆகணும். முடிவெடுத்து போன்னு சொன்னது விஜயா, இல்லை ஆதவர்ஜனாவா, இல்லை புஷி ஆனந்தா, இல்லை ராஜ்மோகனா, இல்லை நிர்மல்குமாரா, இல்லை செக்யூரிட்டி கார்டா, இல்லை சிஆர்பிஎஃப் ஜவானா, இல்லை டிரைவரா? இந்த முடிவை எடுத்தவன் குற்றவாளி. இந்த முடிவு எடுத்தவர் குற்றவாளி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த முடிவினால தான் இந்த 41 பேரோட மரணம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நோயிங்லி வித்தவுட் இன்டென்ஷன் அதுக்கு 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை. எவ்வளவு? 2 வருஷம். 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை வித்து ஃபைன். அப்போ என்ன அர்த்தம்? எலெக்ஷனில் நிற்க முடியாது. நீ இந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது இந்த தண்டனை கிடச்சிச்சின்னா. புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் மிரட்டல், இதுதான் உனக்கு மிரட்டல். இல்லை இவர் விட்னஸ், அவன் சொல்கிறான் என்னது விட்னஸ் சமன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோ மீட்டிங் கூப்பிட்டது மாதிரியும் அந்த மீட்டிங் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனா கூட்டின மீட்டிங் மாதிரியும் அந்த மீட்டிங்கை பார்வையிடறதுக்காக அவர் விட்னஸுக்காக அவர் வந்தார் மாதிரியும் பஸ்ஸில் ஏறி நின்று இவர் பார்வையிட்டது மாதிரியும் இவருக்கு அந்த மீட்டிங்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் இவர் விட்னஸ் தான் அப்படின்றது மாதிரியும் விட்னஸ் சம்மன் தான் அனுப்பியிருக்காங்க. அந்த 41 பேர் செத்தது புஷி ஆனந்தை பார்க்க வந்தது செத்துருக்காங்க, இல்லை ஆதவர்ஜனா பார்க்க செத்துருக்காங்க. விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆதவர்ஜனா கூட்டின கூட்டமும் புஷி ஆனந்த் கூட்டின கூட்டமும் நல்லா கூட்டியிருக்கான்னு பார்க்குறதுக்காக விட்னஸ் பண்ணுறதுக்காக கெஸ்ட்டாக வந்திருக்காரு விஜய். அதனால் கெஸ்ட்டாக வந்தவர் மேலே குற்றம் இல்லை. கூட்டினதுக்கு ஆதவர்ஜனா, கூட்டினது புஷி ஆனந்த் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை உண்டு. யாருக்கு? ஆதவர்ஜனாவுக்கு புஷி ஆனந்துக்கு எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம் ஃபைனோட 2 பேரும் எலெக்ஷன் நிற்க முடியாது. ஒன்று இவங்க உள்ளே போகணும், இல்லை விஜய் உள்ளே போகணும். யாராவது ஒருத்தர் உள்ளே போய் தானே ஆகணும். எல்லாத்தையுமே விடுவிச்சிடலாம். எப்போ விடுவிச்சிடலாம்? பிஜேபி என்ன சொல்லுதோ அது மாதிரி தனியாக நின்று கூட்டணி ஓட்டை பிரித்தா, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரித்தா, தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் வாக்குகளை பிரித்தா உனக்கு விடுதலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இப்போ இது எப்படி சார்? இப்போது கூட இருந்தவங்களே விஜயை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அவங்க விஜய் பேசிக்கலாகவே ஒரு அமைதியான ஆள். விஜய் பேசிக்காகவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை விரும்பாத ஆள். ஆனால் விஜய்க்குள்ளே அரசியலில் வரணுன்ற எண்ணம் இருக்குது. அது தப்பு இல்லையா? விஜய்க்கு அரசியல் வரணுன்ற எண்ணம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த அரசியலுக்கு ஏற்ற அளவில் தன்னை தயார்படுத்தி கொண்டாரா அப்படின்னா அங்கே இல்லை. தன் பாப்புலாரிட்டி போதும், தன் சினிமா பாப்புலாரிட்டி போதும், நான் ஒரு கல்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விட்டு, நீங்கள் எம்ஜிஆருக்கு ஈக்குவலன்ட்டு, எம்ஜிஆரோட பெரிய ஆள் நீங்கள், இப்படிலாம் ஏற்றி விட்டு பில்டப் பண்ணி அந்த ஆளை கெடுத்து குடிச்சராக்கி வச்சுருக்கான்.
யார்? காசு வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறவன் ஒருத்தன், காசு கொடுத்து வந்து நான் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்கிறவன் ஒருத்தன், பிஜேபியிலேருந்து வந்தவங்க மற்றவன்லாம் பிஜேபியிலேருந்து வந்தவன், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல நடிகரை இன்றைக்கு ஸ்பாயில் பண்ணி ஒன்றும் இல்லாத குப்பையாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இவர்கள் கையில் சிக்கிக்கொண்ட ஒரு அப்பாவி தான் விஜய். இந்த அப்பாவி இவர்களெல்லாம் என்னைக்கு தூக்கி எறிஞ்சு, என்னைக்கு வந்து அரசியலை கற்றுக்கிட்டு, என்னைக்கு வந்து தனக்காக நம்பக்கூடிய ரசிகர்களுக்கும் அரசியல்னால் என்னன்றதை புரிந்து கொண்டு, என்ன தேவை மக்களுக்குன்றதை புரிந்து, நான் வந்தால் என்ன செய்யலான்றதை உணர்ந்து ஒரு டீமை பில்டு பண்ணார்னா அது பின்னால் வந்து அவருக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட தற்கொலைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நீ கொலைக்கேசில் உள்ள போய்விடா தம்பி அப்படின்றத இன்றைக்கி அவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை ஒரு புஷியானது டீம். இப்போ நீங்கள் பேட்டியுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க சார், விஜய் மௌனம் இது எப்படி பயமா ராஜதந்திரமா? பயம்தான். சிக்கிட்டமே அப்படின்ற பயம்தான். ராஜதந்திரம் இல்லைன்னா ராஜதந்திரம் இருக்குது. எங்கிட்ட போனாலும் அடிக்கிறாங்க, எங்கிட்ட போனாலும் சிக்கலாக இருக்குது. வாய் பேசாமல் இருந்தாலும் சிக்கலாக இருக்குது, பேசினாலும் சிக்கலாக இருக்குது. பேசினா ஏதாவது எழுதி கொடுத்துட்றாங்க, நம்ம நாட்டில் வீரவசனம் பேசிட்டு போயிடுறோம், அதுக்கு பதில் சொல்ல முடியல. பேசாமல் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்னா காரணம் என்ன? நீ உங்ககிட்ட இருக்கவெல்லாம் வந்து கூறுகட்ட வயலாம் பக்கத்தில் வச்சுருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? உங்ககிட்ட இருக்கிறதுலே உருப்படியான ஆள் உங்கள் அப்பா மட்டும்தான். யார்? சந்திரசேகர் மட்டும்தான் உருப்படியானவர். அவர் பேச்சே நீ கேட்க மாட்ட. ஆனால் மற்ற அத்தனை பேருமே உன்னைய வந்து பயன்படுத்தி உன்னைய மிஸ்யூஸ் பண்ணுறவன் தான் உன் கூட இருக்கான். உன்னைய கல்ட்டி ஃபிகர்னு சொல்லி, நீ தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி, உனக்கு போயிருந்தால ஒட்டுமொத்த தமிழகமே இருக்குன்னு சொல்லி உன்னை ஏமாற்றி உன்னை வந்து ஏற்றி வச்சுருக்கான். அது நீ வந்து எலெக்ஷன் வந்த பிறகு தான் தெரியும் நீ யார் என்னன்றது, எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் வந்து மாட்டியிருக்கின்றது. சிபிஐ கேஸை முடிஞ்சால் தான் தெரியும் நீ யார்கிட்ட போய் மாட்டிருக்குன்னு உனக்கு தெரியும். ஓகே, அன்புமணி மாட்டி இன்னைக்கு வெளியே வர முடியல, டிடிவி தினகரை மாட்டி இன்றைக்கி வெளியே வர முடியல, ஓபிஎஸ் மாட்டி இன்றைக்கி வெளிவர முடியல, சசிகலா மாட்டி இன்றைக்கி வெளிவர முடியல, எடப்பாடி மாட்டி இன்றைக்கி வெளிவர முடியல. நம்ம கண் முன்னால் தான் இத்தனை பேர் மாட்டியிருக்காங்க. யாராவது வெளியே வர முடிஞ்சா? வேலுமணி மாட்டி இத்தனை பேர் வெளிவர முடியல, விஜயபாஸ்கர் மாட்டி வெளிவர முடியல. கண்ணு முன்னால் மாட்டினவன் அத்தனை பேர் வெளிவர முடியலையே. எல்லாரும் அங்கே அடிமையாக தானே ஆக வேண்டியது இருக்குது. நீங்கள் போய் உடனே கொண்டு போய் மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டது காரணம் என்ன? எவனோ ஒருத்தன் சுரண்டல் லாட்டரிக்காரன் கொண்டாந்தான்னு சொல்லி 1000 கோடியை கொண்டாந்துருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூட்டு வந்து உட்காந்துக்கிட்ட, என் பணம் சேஃபாக இருக்கும், அவன் பணத்தை யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். உன்னை கொண்டு கொலைக்கேசில் மாட்டி விட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சா? சொல்லி முடிஞ்சா? எவனை நம்புறதுன்ற வித்தியாசம் தெரியாது. அவங்க சொந்த மச்சானே ஒரு அமாவாசைன்னு சொல்லிட்டான். எப்படிப்பட்ட அமாவாசைகளையெல்லாம் நீ வந்து பார்த்துட்ருக்க. உனக்கு என்ன படத்துலேயும் நடிக்க தெரியல, அரசியல்லையும் உனக்கு நடிக்க தெரியல, என்ன பண்ண முடியும்? பாவம்தான். விஜயை பொறுத்த வரைக்கும் பாவம்தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.